எவ்வளோ எக்ஸ்கூஸ் மீ வடக்கு நண்பர் வாங்க ஓடாதீங்க ஓடுறீங்க. ஆக்சுவலி இப்போ நான் கடையில் போயிட்டு போட சொன்னா அந்த வடிவேல் மன்னன காமெடி மாதிரி தான் யோ சிந்தாம ஊத்தியான்ற மாதிரி செதறி அடிச்சு பறக்குது. நான் சொன்னதே 2 சிக்கன் ரைஸ், அதை இன்னும் 1/2 மாதிரி போட்டு கொடுத்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தரம் மனம் எல்லாம் சுவை எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும். சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் உயிர்களே. இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம கேங்கா நைட் அவுட்டு கிளம்பி வந்துட்டோம். நைட் அவுட்னா எங்கே போகிறோம்னா வந்துட்டு பெருசாக பிளான்லாம் இல்லை. எடுத்தோன்னே இப்போ வந்துட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அண்ணா நகர் அங்கே தான் வந்திருக்கோம். அடுத்தடுத்து எங்கெங்க போகிறோன்றது வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியாது. கூப்பிட்டாங்க கிளம்பி வந்துட்டேன். ஏதாச்சும் பிளான் இருக்கா அடுத்து எங்கெங்க போகிறோன்ட்டு? அடுத்து புளியந்தோப்பு பிரியாணி போகிறோம். ஓகே, அந்த ஃபேமஸ் புளியந்தோப்பு பிரியாணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணதே இல்லை வந்ததுலேருந்து. ஸோ அதையும் ட்ரை பண்ணுறோம். இப்போதைக்கு இது 2 தான் மேஜர் பிளான்ஸ். இப்போ இங்கே போயிட்டு எவ்வளோ டைம் ஆகுது, என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் கிளம்பிடுவோம். சும்மா என்னதாச்சும் இப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்னென்ன எவ்வளோ எக்ஸ்கூஸ் மீ வடக்கு நண்பர் வாங்க ஓடாதீங்க ஓடுறீங்க. ஓகே டன். சரி நம்ம வந்துட்டு தொடர்ந்து இப்போ கோரா புஸ்ட்ல போயிடலாம். போயிட்டு நம்ம அதுக்கடுத்து தொடர்ந்து எங்க போறோம்ன்ற டைம் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. மோஸ்ட்லி ஹாய் சொல்றா. ஓகேவா, உள்ள போலாம். பிளேட் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம் 2. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஷவர்மா தான் அழகா இருக்கு. என்ன வெளியில கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. இந்த இடம் பார்க்குறோம் உட்காரணும்னு தேடி வந்துட்டனால கொஞ்சம் இந்த வாங்கிட்டு சுற்று சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும். இதை தூக்கிட்டு உட்காரத்துக்கு இடம் தேடி சுற்றிக்கிட்டே இருந்தோம்ல, அதுதான் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. பின்னாடி கொஞ்சம் லைட்டாக ரஃப் ஆயிடுச்சு. ஸோ பிளேட் ஷவர்மா இந்த ஷவர்மா ஐட்டம் ஆனாலே சூடு டக்குன்னு எடுத்து டக்குன்னு வாயில போட்டணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். எனிவே பட் இது நல்லா தான் இருக்கு. ஓகே, ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலி இப்போ நான் கடையில் போயிட்டு போட சொன்னா அந்த வடிவேல் மன்னன காமெடி மாதிரி தான் யோ சிந்தாம ஊத்தியான்ற மாதிரி. சிந்தாம ஊத்துமா எங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். செதறி அடிச்சு பறக்குது. நான் சொன்னதே 2 சிக்கன் ரைஸ், அதை இன்னும் 1/2 மாதிரி போட்டு கொடுத்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்ட்டு நான் கத்திட்டு தான் வேற வழி இல்லை. ஆனால் இதுதான் குவான்டிட்டின்ட்டாங்க. அது டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே குவான்டிட்டி தான் இருக்கு. உணப்பிட்டாங்க. டேஸ்டாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் ஓகே, டேஸ்ட் வந்து நாட் பேட், நல்லா தான் இருக்கு. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்க மாதிரி இருக்குல்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்.
ஓகே நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு. குவான்டிட்டி தான் கொஞ்சம் உழப்பிட்டானுங்க, பட் டேஸ்ட் வைஸ் பக்கா. ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா சர்ப்ரைஸ் பேக்கேஜா மவுண்ட் ரோட் பிலால். ஆக்சுவலி நம்ம ஈஸியாக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி லொக்கேட் பண்ணி பார்த்துருப்போம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு எங்கே ஆர்ஜினோ எங்கே வந்துட்டு மெயினோ அங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மவுண்ட் ரோட் பிலால். சரி, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க பார்ப்போம் எப்படி இருந்தது. சரி ரைட். அவர் ஏதோ போயிட்டாரு. நீ சொல்ற அப்பாஸ். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து ஃபுட் எல்லாமே டேஸ்ட்லாம் ஓகே தான், ஆனால் ரேட் வந்து பயங்கரம். ஓகே, அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன். நான் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ கொஞ்சம் நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டியாக ஃபுட் சாப்பிடணும், அங்கே ஒரு மாதிரி ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸுக்கு போய் வைபாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்க. எப்பா எப்பா எப்பா, கிட்டத்தட்ட இந்த ஹோல் க்ரௌடில் 90% க்ரௌடு இந்த பிலாலில் தான் இருக்கு. அவ்வளோ க்ரௌடு. பண்பட்டு ஜாமாய் சாப்பிடலான்னு வந்தோம். உள்ளே போயிட்டு எத்தனை மணிக்கு வாங்க போகிறோன்னு தெரில. முக்கியமான விஷயம், இப்போ டைம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்கள் நைட் அவுட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் கிளம்பி இருந்திருப்போம். டைம் பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தோன்னா 1:09. ஸோ இத்தனை மணிக்கு இவ்வளோ க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. என்னதான் எல்லாருமே இதை நம்மள மாதிரி தான் கிளம்பி 11-12 மணிக்குள்ள வெளியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர க்ரௌடு. எப்படியாச்சும் இந்த பண்பட்ட ஜாம் வாங்கி இங்கே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அன்றைக்கும் இங்கேக்கும் இங்கே எப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வாங்கிட்டு வந்துச்சுடா அந்த கிரௌடுல. வாங்க வாங்க வாங்க. அப்படியே பாகுபலி படத்துல தூக்கி காட்டுற மாதிரி இது காட்டுறாரு பாருங்க பண்பட்டு ஜாம. எஸ், we got that பிலால்ஸ் பன் பட்டர் ஜாம். ஓகே, உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்துருவோம். பட்டர் ஜாம் இது மட்டும் தான் இருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பார்ப்போம். திடம், நரம், மனம் எல்லாம் சுவை எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும். சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அல்டிமேட். ஒரு அளவுக்கு மேல பண்ண நல்லா இருக்கு. ஆக்சுவலி டேஸ்ட் டிஃபரன்ஸ் பெருசாக தெரியல. நம்ம ஆல்ரெடி ஈஸியாக சாப்பிட்ருப்போம் அங்கே இருக்கிற ஒரு பிலாலில். மவுண்ட் ரோட் பிலால் கிட்டத்தட்ட ரெண்டுமே சிம்லர் டேஸ்ட் தான். டேஸ்ட் டிஃபரன்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு ஒரு பைட் அடுத்த பைட் போயிட்டே இருக்கணும் போல இருக்கு. பட் பாய்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களாம் கொடுத்துட்டு சாப்பிடுவோம். பாய் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்ட்டு. பட் நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த புளியந்த பிரியாணி ட்ரை பண்ணதில்லை. இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். டைம் பார்த்துக்கிட்டீங்களா 2:50. க்ரௌடை பாருங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ் வச்சிருக்காங்கன்றது பாருங்களே தெரியும். நல்லா தாளாமே தான் வச்சிருக்காங்க. அப்படியே பிரியாணியில் விட்டு கொஞ்சம் விளாட விட்டு அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அதில் பரட்டி விட்டு அப்படி எடுத்து உள்ள போட்டா கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா.